நமஸ்காரம். டாக்டர்களோ ஆசிரியர்களோ இவர்கள் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும், சமமாக நடத்த வேண்டும். இது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் கொள்கை. ஒரு வைத்தியர்னு இருந்தால் எல்லா நோயாளிகளையும் சமமாகத்தானே பார்க்க வேண்டும். கண்டிப்பாக எது எமர்ஜென்சி நோயாளி, யார் அப்படி இல்லை, அந்த வித்தியாசம் வைத்தியருக்கே தெரியும். அவசரமாகத்தான் பார்ப்பார். மற்றபடிக்கு எல்லா பேஷண்ட்டுகளும் நோயாளிகளையும் சமமாக நடத்த வேண்டும். இது வைத்தியர் கடைப்பிடிக்க வேண்டிய கொள்கை. கண்டிப்பாக செய்வார்கள். ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களையும் சமமாக நடத்த வேண்டும். உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது, ஒருத்தருக்கு அதிக சலுகை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஆசிரியர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். அதை சற்று திருப்பி பாருங்கள். எல்லா நோயாளிகளையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதை வைத்தியர் கடைப்பிடிக்கலாம். நோயாளி கடைப்பிடிக்க முடியுமோ? செய்ய இயலாது. நோயாளிக்கு தான் முக்கியம். தனக்கு நோய் சரியாக வேண்டும். மற்ற நோயாளிகளை பற்றி இவரால் என்ன செய்ய முடியும்? தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் தன்னால் முடியும். வேண்டுமானால் தனக்கு உடம்பு சரியா போன பிற்பாடு அடுத்தவருக்கு உதவலாம். அதனால் இந்த கொள்கை எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பது நிர்வாகத்திலிருந்து அவ்வளவுதான் கடைப்பிடிக்க முடியும். அது பள்ளி நிர்வாகமோ ஆசிரியர்களுடைய குழுவோ வைத்தியர்களுடைய குழுவோ அவர்கள்தான் செய்ய முடியுமே தவிர, ஒரு மாணவன் எல்லா மாணவனையும் சமமாக நடத்துவது என்பது அவனுக்கு இல்லையே. அவனே ஒரு மாணவன், அவளே ஒரு மாணவி. சக தோழர்கள் யாரோ அவர்களிடத்தில் சமமாக இருக்க வேண்டும்ங்கிறது சரி. ஆனால் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும்ங்கிற கொள்கை மாணவனுக்கு வராது. அவனவன் தன் கொள்கைத்தான் இருக்க முடியும். இதே போலத்தான் மதத்திலும். மதச்சார்பின்மை என்பது ஒரு மதமா? இல்லையே. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அதேபோல் மதச்சார்பின்மைங்கிறது ஒரு மதமா என்றால் இருக்க இயலாது. அப்படியே இருந்தாலும் அது யாரால் கடைபிடிக்கப்பட வேண்டும்? அரசியல் சட்டம் என்ன சொல்லும்? அரசாங்கம் மதச்சார்பையற்ற அரசாங்கம் இருக்கும். அது நிர்வாகத்தவர்கள் தான் செய்ய முடியுமே தவிர, மதச்சார்பின்மைங்கிற ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும்னு பிரஜைகளை சொல்ல முடியாது. அப்படி இல்லை. ஒவ்வொரு மதமும் தனக்கென்று கோட்பாடுகள் வைத்திருக்கின்றன. பிறப்பு எதனால், இறப்பு எதனால், கர்மங்கள் உண்டா இல்லையா, உருவ வழிபாடு உண்டா இல்லையா, இப்படியெல்லாம் அந்தந்த மதத்தில் கோட்பாடுகள். மதச்சார்பின்மைங்கிற மதத்துக்கு இதை போல கோட்பாடுகள்லாம் இருக்கின்றனவா? இல்லை. அதனால் ஒரு மதமே இல்லை. அது நிர்வாகத்திலிருந்து அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அது செய்யலாம். அது செய்கிறார்களா என்பது வேறு கேள்வி. ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மக்கள் அப்படி பின்பற்ற முடியுமா என்றால் முடியாதே. பௌத்தர் பௌத்தராகத்தான் இருக்க முடியும், ஜெயினர் ஜெயினராகத்தான் இருக்க முடியும், ஹிந்து ஹிந்துவாகத்தான் இருக்க முடியும். இது சேர்ந்தது சேராதது எப்படியும் இருக்கட்டும். அவரவர்கள் அந்தந்த மதத்தை தான் பின்பற்ற முடியும். அந்த மதத்தை சார்ந்தவனை பார்த்து நீ மதச்சார்பின்மை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது இவனுக்கு அது ஆகாது. அது நிர்வாகத்திலிருந்து தான் செய்ய முடியும். என்ன சொல்லலாம்? அடுத்த மதத்தவரை மதிக்க வேண்டும், எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும். அது வரைக்கும் உண்மை. கூடவே உன் மதத்தை நீ கடைப்பிடித்தாக வேண்டும். அந்த கோட்பாடுகளின்படி நீ வாழ்வதற்கு வழிபார். இது சொல்வதுதான் உண்மையான மதச்சார்பின்மை. அவரவர் தம தம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். நம்மாழ்வார் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். அவர் பரம வைணவர். ஆனால் அவர் சொல்லுவது அவரவர் அவரவருடைய தெய்வத்தை பற்றி அந்தந்த தெய்வம் கொடுக்கும் வரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறான். இதில் என்ன குறை? இதுதானே உண்மையான சகிப்புத்தன்மை. இதுதானே உண்மையான மதச்சார்பின்மை.
ஆனால் அந்த ஆழ்வார் மதச்சார்பின்மையோடு இருப்பாரான இருக்க மாட்டார். அவர் வைணவர். அதை போல நாயன்மார்கள் அவர்கள் செய்வர்கள். அவரவர் அவரவர் மதத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் அப்படித்தான் இப்போது நடக்கிறதான்னு பார்த்தால் அப்படி காணும். யாரோ ஒரு சிலரை மட்டும் மதச்சார்பின்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற மதத்தவர்கள்லாம் அந்தந்த மதத்தை பின்பற்ற வேண்டும்னு பேசிக் கொண்டிருந்தால் இதில் அர்த்தமே இல்லையே. அதனால் யார் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க முடியாது, எது பிராக்டிக்கல் என்பதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.